அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரை கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேவா? அந்த பிறந்த நாள் பிள்ளைக்கு வந்துமா உண்மையிலே டெலேட் ஆகிடுச்சி. இப்போ தான் பார்த்தேன் அதையும். அதனால் அந்த பிள்ளைக்கு சொல்லுங்கள், அல்லா நீர் சேர்த்து நிறைஞ்ச பறக்கத்தை தருவான். அவனுக்கு ஏதாவது செய்வோம் ஆண்ட முடியல நாளைக்கு நாளைக்குன்னு. ஏன்னா பேர் தெரியாதால எனக்கு சொல்ல முடியலடாமா. கோச்சிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. அந்த பிள்ளைக்கு செய்யலைன்னு ஒரே வருத்தமாக இருக்குது. நீங்கள் பேரை சொல்லுங்கள், நான் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வரேன் கடைக்கு. ஓகேவா? இப்போ பிள்ளைக்கு சின்னக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு வேணும்னா நம்ம ஒரு பணியாரத்தை செஞ்சு காட்டினேன். அதோட இப்போ நான் முறுக்கையும் ஒரே நேரத்தில் போட்டுவோன்னு அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி, சின்னதாக முறுக்கு வீட்டில் இருக்கிற ஜாமானை வச்சு ஒன்று செஞ்சு போட்டுவோன்னு. அதுக்கு அரைப்படி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். என்ன கடல மாவு, கடல மாவு ஒரு 100 எடுத்துருக்கேன்னு வச்சுங்க. கடல மாவு, பொட்டுக்கல்லையை ஒரு 100 பொட்டுக்கல்லை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன்டாமா. இது பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், இது நெய், உப்பு, எள்ளு கொஞ்சோன்னு. இந்த பாருங்கள், எள்ளை கொஞ்சோன்னு இதில் தூவிக்கிறேன் மாவில். இந்த பாருங்கள், மாவில் எள்ளை போட்டுக்கிறோமா? இவ்வளோ தான். இந்த பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? சூப்பராக இருக்கா? இதை இந்த மாவில் கொட்டிக்கிறேன். அரைப்படி மாவு தாமா போட்டேன். இதை மிளகாத்தூளியும் பெருங்காயத்தூளியும் அதையும் கொட்டியாச்சு. இதை கடல மாவையும் கொட்டியாச்சு. ஓகேவா? இது பொட்டுக்கடலை நுணுக்கி வச்சுருக்காமே, அதையும் கொட்டியாச்சு. ஓகேவா? இதை நம்ம இப்போ கலப்போம். நல்லா கலந்துங்க. கலந்துக்கிட்டு நம்ம இதை பாருங்க, கட்டி முட்டியும் இல்லாமல் நல்லா கையை வச்சு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டு இந்த நெய்யையும் நம்ம ஊற்றிடுவோம். ரொம்ப நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். அந்த பாருங்கள், ஏன்னா அரைப்படி மாவு 100 கடல மாவு 100 பொட்டுக்கடலை மாவுக்கு தான் 2 ஸ்பூன் தான் நெய். 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதையும் நல்லா பிசைஞ்சிடுவோம். கொஞ்சம் தண்ணியில் நம்ம கொஞ்சம் உப்பை போட்டுப்போம். ஓகேவா? தேவையான உப்பு இதை பாருங்கள், உப்பை போட்டுக்கிட்டு கலக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா சூப்பராக காரமாக நல்லா முறுக்கு சூப்பராக இருக்கும். எப்போதும் உள்ள முறுக்கு மாதிரி இருக்காது. இது ஒரு மாதிரி வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் உளுந்து மாவே நம்ம எடுக்கலை. உளுந்து மாவு போட்டால் அது முறுக்கு வேறு. இது உளுந்து மாவே கிடையாது. இது நல்லா அதை பிசைஞ்சிங்க. தண்ணி வெதுப்பான தண்ணியாக ஊற்றிங்க. ஏமா நான் அதையும் சொல்ல வந்தேன். கொஞ்சோண்டு வெதுப்பாக சூடு காட்டி லேசாக வெதுப்பான தண்ணியாக ஊற்றிங்க. பச்சை தண்ணியை ஊற்றாதீங்க. என்ன, வெதுப்பான கொஞ்சம் நல்லா குடிக்கிற பதத்தில் இருக்கிற தண்ணி மாரி ஊற்றிங்க. இந்த மாதிரி புழிஞ்சிங்க. நல்லா பிசைஞ்சிட்டோமா? இந்த பிசைஞ்சு வச்சுருக்கேன். போய் எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன உண்டையாக பிடிச்சி நம்ம முறுக்கு புழிஞ்சிருவோம். ஓகேவா? வாங்க அடுப்பாங்கரைக்கு. சட்டி வச்சுட்டோம்மா. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். இதை அச்சை தூக்கி இதில் போட்டு முறுக்கை புழிஞ்சிருவா. புழிஞ்சிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன்னு சிம்லா இதை போட்டு நம்ம இதெல்லாம் புழிஞ்சிட வேண்டியதுதான்.
பிள்ளைங்களா பாருங்கள் முறுக்கு சுட்டாச்சு. இதை பாருங்கள் கையில் வீட்டில் உள்ள ஜாமானை வச்சு சிம்பிளாக செஞ்சாச்சு முறுக்கு. அதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னடா கமெண்ட்டில் சொல்லுவீங்க பாருங்கள், என்னடா கருப்பாக இருக்கேன்னு. நான் பணியாரம் சுட்டுட்டு உடனே முறுக்க சுட்டிட்டேன். அதனால அந்த எண்ணெய் கொஞ்சம் கருப்பாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. புது எண்ணெய் தான் அது. அதை பணியாரம் சுட்டதால அப்படி இருக்குது. உடனே ரெண்டுத்தையும் ஒரே நாளில் செஞ்சுட்டேன், ஒரே நேரத்தில். அதனால தான் அப்படி இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொன்னாலும் சொல்லுவீங்க, அது தெரியும் எனக்கு. இருந்தாலும் அதையும் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். இதை பாருங்கள் முறுக்க பாருங்கள், சூப்பராக இருக்கா, கலராக இருக்கா. எண்ணெயே இருக்காது, எண்ணெயும் இது இழுக்காது, எண்ணெய் இழுக்காது, நல்லா இருக்கும். பாருங்க முறுக்க பாருங்க பாருங்க, செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அவசர தேவைக்கு டக்குன்னு பிள்ளைங்களை செஞ்சு தரலாம். சாப்பிட வாங்க, வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அம்மாவை. ஓகேவா?